வணக்கம். தினக்குயின் செய்திகள். காஷ்மீர் தீவிரவாதிகள் தாக்குதலில் உயிரிழந்தவர்கள் ஆத்மா சாந்தி அடைய அஇஅதிமுக சார்பில் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தக்கடலில் மலரஞ்சலி. ஜம்மு மற்றும் காஷ்மீரின் பகல்காம் பகுதியில் பயங்கரவாதிகள் சுற்றுலா பயணிகள் மீது நடத்திய திடீர் தாக்குதலில் 28 பேர் உயிரிழந்தது நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு உலகம் முழுவதும் கண்டன குரல் எழுந்துள்ள நிலையில் இத்தாக்குதலில் உயிரிழந்தவர்கள் ஆத்மா சாந்தியடைய வேண்டி ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடலில் அஇஅதிமுக சார்பில் மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. அஇஅதிமுக ராமேஸ்வரம் நகர் செயலாளர் கே அர்ஜுனன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் நகர் அவைத் தலைவர் ஆர் குணசேகரன், நகர் பொருளாளர் பி முனியசாமி, மாவட்ட மருத்துவ அணி செயலாளர் டாக்டர் இளையராஜா, முன்னாள் நகர் செயலாளர் பெருமாள், நகர் இளைஞர் அணி செயலாளர் ஆர் மகேந்திரன், நகர் அம்மா பேரவை செயலாளர் கஜேந்திரன், முன்னாள் கவுன்சிலர்கள் சுந்தரம், முனியசாமி, மாவட்ட பிரதிநிதி ஆர் சண்முகம் உள்ளிட்ட நிர்வாகிகளுடன் ஏராளமான தொண்டர்கள் கலந்து கொண்டு தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்கள் ஆத்மா சாந்தியடைய வேண்டி கடலில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். முன்னாடி சேர்த்து ஏற பிறகு ஆமாம் இறங்க காஷ்மீரில் நடந்த மனிதநேயமற்ற தீவிரவாதிகளால் இந்திய மக்கள், குறிப்பாக தமிழக மக்கள் சுடப்பட்டு 26 பேர் பிறந்திருக்கின்றார்கள். இந்த கொடூர செயலுக்கு இந்தியா மட்டுமல்ல உலக நாடுகளுமே கண்டனம் தெரிவித்திருக்கின்றது. இந்த தீவிரவாதிகளை அணிக்க முடியாத குற்றங்களை செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு இந்து மதமா என்று கேட்டு சுற்றிருக்கிறார்கள். இது மிகவும் ஒரு இந்தியாவுக்கு ஒரு ஆபத்தான சூழலை உருவாக்குகிறது. ஆகவே அங்கே இறந்த அந்த மக்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திமுக சார்பாக எடப்பாடியார் ஆணைக்கிழங்க, மாவட்ட செயலாளர் ஆணைக்கிழங்க, நகரக்கழக செயலாளருடைய துணையோடு நாங்கள் எல்லோரும் மலர் அஞ்சலி செலுத்துகின்றோம். அவர்கள் ஆன்மா சாந்தியடைய வேண்டும் என்று இறைவனை வேண்டுகின்றோம். Welcome.